வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேருந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் டேபிள் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான துணைத் தேர்வுகள் வந்து நடக்கும். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம 10th எக்ஸாமில் போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை நல்லா பெஸ்ட்டாக பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துட்ட பிறகு நம்ம 11th சேர்ந்துக்கலாம். அதனால் பிரச்சனையே இல்லை. ஃபீல் பண்ணாமல் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கு சிறப்பாக படித்து நல்ல மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை கிளியர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month கிட்ட வீடியோஸ் வந்து வராமல் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் உங்கள் கூட தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு 7ஆம் மாதம் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 12th 11th முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது தமிழ் எக்ஸாமு. அப்புறம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ், 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமு, 8ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாமு, 9ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாமு, 10ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமு. அதனால் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி இப்போலேருந்தே படிக்க பாருங்கள். அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி நீங்கள் 11th 12th ஜாயின் பண்ணிடலாம். அதனால் ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு படிக்க பாருங்கள். எக்ஸாமுக்கு படித்து ஏன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கிட்ட கேப் இருக்குது. இந்த 2 monthக்கு எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க பாருங்கள். விளையாட்டு விஷயமா இருக்காதீங்க. ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் உங்கள் கூட தான் இருப்பேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வீடியோ கொடுத்துருவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.